செம்போற்றும் கலை தோட்ட தேமாங்கனி அவர் திருவாழ்வு தமிழ்நாட்டின் வரலாறினி தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 102வது பிறந்த நாளை 102 நிகழ்ச்சிகளோடு நடத்தி முடித்து திரும்பவும் ஒன்னிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார். அது சென்னைக்கே உரிய பாணியாக இருந்தாலும் அது அண்ணன் செயற்பாவுக்குரிய பாணி என்பது நீங்கள்லாம் தெரிவிங்க. அதற்கு இங்க சொன்னாரு, கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுடைய ஒரு கூட்டு முயற்சியோட, அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் கூட சரி, நான் எவ்வளவோ மேக்சிமம் எனக்கு என்ன சொல்றது, அந்த ஃபீல்டு ஒர்க் மட்டும்தான் தெரியும். இவர் மாதிரி நகைச்சுவையா தெண்டெல்லாம் இந்த மாதிரி அது அடுக்குமுறையிலையோ இல்லைன்னா அந்த எப்படி பேசணுன்றதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். நம்ம ஓரளவுக்கு தான் அந்த பேச்செல்லாம் நம் முடியும். செயல்பாடை பொறுத்தளவும் அதே மாதிரி தான் இருப்பார். ஆனால் நான் யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் போக மாட்டேன். என் மாவட்டத்தில் தான் பார்ப்பேன். என் மாவட்டத்தில் மட்டும்தான் முழு நேரமும் இருப்பேன். மற்றதெல்லாம் பார்த்துக்கிடுவேன். இவர்கிட்ட மட்டும் நான் எப்பயுமே சொல்ல முடியறதில்லை. அதுக்கு காரணம் பாசம் ஒரு பக்கம், என் பக்கத்து சீட்டு வேற ஒரு பக்கம். ஏன்னா அந்த பாசத்தோடு இருந்து தான் இப்போ போட்டி போட்டு உழைச்சிட்டு இருக்கிறோம். ஏன்னா 2020க்கான தேர்தல் பணியை இப்போ ஆரம்பிச்சிட்டோம். தேர்தல் பணியை ஆரம்பித்து அது தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்வாகவும் சரி, அதை போல திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் கழகத் தலைவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, அதே போல இளைஞர் நலம் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் நம்முடைய துணை முதல்வர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை வச்சு எங்க பார்த்தாலும் ஒரு நலத்திட்டம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக, சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக நாம் தமிழ்நாடு மூலம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் எப்படியெல்லாம் இன்றைக்கு செய்திகள் சொன்னாலும் கூட நம்ம தேர்தல் பணியை ஆரம்பித்துட்டோம். இப்ப தேர்தல் பணியை வெகு வேகமாக செய்தாலும் கூட இப்ப அதுல தான் போட்டி. இப்ப அண்ணன் சொன்னாரு, குளத்தூர்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாக்கு எவ்வளவு வாங்குகிறாரோ அடுத்த நிலைமையில திருவிக நகர் இருக்கும். இதுல பல்வேறு இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பது. இப்ப அதுதான் போட்டி. போட்டினா எல்லா மாவட்ட செயலர்களும் எல்லா அமைச்சர்களும் இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். யார் எவ்வளவு தொகுதியை பெற்றுக் கொடுப்பது, அதில் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தை பெற்றுக் கொடுப்பது என்பதுதான் இப்போது ஆரம்பிக்கிற பணி. 2026 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை 2வது முதலமைச்சராக ஆக்குவதற்கான போட்டி தான் இப்போது ஆரம்பமாகிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆரம்பத்தில் எங்க அண்ணன் முழுமையாக வெற்றி பெறுவார் என்றாலும் அவரோடு சேர்ந்து முழு வெற்றி பெறுவதற்கு நாங்களும் உழைத்துக் கொண்டிருப்போம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய சாதனை. திராவிட மாடல் ஆட்சி இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் 2 கண்ணா பார்க்கிறார். ஒரு பக்கம் அரசியலில் பொதுமக்களுக்கு, நம்முடைய வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்கிற மக்களுக்கும் எப்படி என்னென்ன வகையில் அவங்களுக்கு நலத்திட்டம் செய்கிறது, இன்னொன்று கழகத்தை எந்த அளவில் வளர்த்து அதை கட்டுக்கோப்பாக இயக்கத்தினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பணியையும் செய்வதன் மூலமாக இயக்கத்தை வலுவோடும் பொலிவோடும் நடத்துவதற்கான பணியையும் இன்றைக்கு செய்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு தேர்தல் பணியை இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொகுதி வாரியாக ஆய்வு பணியை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். தொடர்ந்து நாட்கள் முழுவதும் வருடங்கள் முழுவதும் இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு வலுவும் பெருவும் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அவ்வப்போது அந்த தேர்தல் நேரங்களிலேயோ அந்த பல்வேறு பணிக்காக மட்டும் வந்து செல்லக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம் அல்ல. இவர்களுக்கு ஓய்வும் கிடையாது, இடைவெளியும் கிடையாது. எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் என்னுடைய சகோதரோட, அவர் சகோதரர் ஏதோ மிகப்படுத்தி போட்டாரு, இருந்தாலும் அவரோட போட்டி போட்டு என்னால் ஓட முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சொன்னாங்க. காலையில் பார்த்தா திருச்செந்தூரில் இருப்பார், மத்தியானம் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கரன் கோயிலுக்கு வருவார்.